சக்திக்கு இடமாக கொண்டாடின தடையில்லா கணபதியை இங்க கணபதியை தன் புகழை கொள்ளாத நான் தரணிவாக
சிவசிவா. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். கைலாய வாசா எக்குறை இல்லாமல் வாழும்படி ஆசீர்வாதம் ஆகட்டும். நந்திகேஸ்வரா, வெள்ளத்தால் அழியாது வெந்தனில் வேகாது வேந்தராது கொல்லத்தான் முடியாது ஒருவருக்கு கொடுத்தாலும் நிறையன்று குறைவராது அது கள்ளர் கோபையும் இல்லை காவலுக்கோ மிக எளிது. அப்பேற்பட்ட கல்வியை கற்றுணர்ந்த எந்நாட்டிற்கு பொன்னாடாவில் ஒரு முடியாது நமக்கு ஒரு தாய் திருநாடு இந்த குளத்தூர் கிராமத்தில் அமர்ந்திருக்கும் விநாயக பெருமாளுடைய பாதகமலத்துக்கு அனைத்து தெய்வத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஊராட்சி மன்ற தலைவர் அன்னார் வடிவேல் அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் இந்த கிராமவாசிகள் அனைவருக்கும் இச்சபையில் அமர்ந்திருக்கின்ற அருமையின் மாதா பிதா குரு தெய்வம் தாய் தந்தை தமக்கு தமிழ் போல் இங்கு அமர்ந்திருக்கூடிய அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். விவரம் விளக்கம் தேவை. நல்லா உற்று பார். பாம்பு குட்டியா மேயுது. அதெல்லாம் கொட்டா காய் வச்சு ஒட்ட போயிடுச்சு. அதை பார்த்தா ஒன்று புரியலையா? நந்திகேஸ்வரா, இவர் சங்கரன் சதாதர மூர்த்தி வந்தேன். எறும்பு வரை அனைத்து ஜீவன்களுக்கும் படி அளக்கும் பரம கடவுள் நான் தான். உங்க மேல ஒரு சந்தேகம். ஆயில வந்தவரா பரம கடவுள் மீது பெருத்த சந்தேகம். படி அளக்கும் பெருமான் மீது பரம உங்க மேல தான். ஐயா கேட்டு சந்தேகம். ஆதில வந்தவரா இல்ல பாதியில வந்தவரா? இப்ப வந்தவரா இல்ல அடுத்தத வர ஈஸ்வரனா? இந்த நாலு ஈஸ்வரனை எந்த ஈஸ்வரன்? ஆமா, என்னடா பரம கடவுள் மீது எங்களுக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஆனா ஆதில வந்தவர் மரக்கா சொருவி கோபுர அளவா போட்டார். ஆனா இரண்டாவது வந்த பரமசிவம் மரக்கா சொருவி தலை வெட்டி போட்டார். இந்த மூன்றாவது வந்த பரம கடவுள் அப்படியே கிலோவுல கொடுத்தார். இந்த நாலாவது வந்த பரம கடவுள் அப்படியே இந்த சுமார்காடு வந்தான். 1 கிலோ சக்கரை 150 குறையுது. சொசைட்டில பருப்புல 50 கிராம் குறையுது. வத்திப்பிடில 4 வத்திப்பிடி காலி ஆகுது. மண்ணாடியில 1/2 கிளாஸ் குறையுது. ஆனா இந்த 25 கிலோ அரிசியில 1.5 கிலோ அரிசி குறையுது. ஆனா நாளுக்கு நாள் அந்த படி குறைஞ்சு கொண்டே வருகிறது. அளவு குறைகின்றது. அப்ப எந்த பரம கடவுள்? சரி, கிரேதா திரேதா துவாபர கலியுகம் 4 யுகம். இது எவ்வளவு காலம்? வருவாங்க உட்காருமா. இது எவ்வளவு காலம்? அந்த காலம் எங்களுக்கு தெரியாது. ஏண்டா நாங்க ஆடுறதுக்கு வரோம். இந்த கலியுகம் இருக்க 4,32,000 வருஷம். 4,32,000 வருஷம். துவாபரயுகம் 8,64,000 வருடம். 8,64,000 வருடம். திரேதாயுகம் 12,96,000 வருடம். 12,96,000 வருடம். விஜயதாயுகம் 17,28,000 வருடம். 17,28,000 இந்த 4 யுகத்தை ஒன்றாக கூட்டினார் ஓர் சதுரயுகம். இந்த சதுரயுகம் 1000 கூட்டினார். அதுக்கு பெயர் ஒரு மகாயுகம். அப்பொழுது தேவர்களுக்கு ஒரு நாள். அப்ப நம்மள எப்ப பிறகுறோம், எப்ப வாழறோம், எப்ப சாவறோம்? ஒரே வினாடி இல்ல 80-100 வருஷம். இவ்வளவு காலம் கடந்தால் அந்த தினத்தில் இந்த சிவபெருமானை ஒரு க்ஷணம் தரிசிக்கலாம். பாபா எல்லாம் தூர வேஷமாவா அப்ப இந்த பரமக்கடவுள் அந்த நாள் முதல் இந்த நாளிக வரை யானை முதல் எறும்பு வரை அனைத்து ஜீவன்களுக்கும் பதியாளுக்கும் ஒரே பரமக்கடவுள் நான் ஒருவன். ஆனா உனக்கு தெரியுமா இந்த திருவண்ணாமலை இந்த கைலாயத்தில் குடிகொண்டிருக்கூடிய பரம கடவுள். ஆனால் எனக்கு 2 மனைவி 2 பொண்டாட்டி. சரீரமாக பார்வதி அதோ தலை மீது
2 பொண்டாட்டி எந்த குறைபாடு கிடையாது. எந்த குறையும் கிடையாது. ஆனா யானை முகம் பானை பையன் விநாயகர் பெருமாள் அழகான வடிவேல் எங்க குடும்பத்துல எந்த குறைபாடு கிடையாது. எந்த குறைபாடும் கிடையாது. அரபகடையில் 2 பொண்டாட்டி அம்மா பார்வதி மேல இருக்க கங்கை 2 பிள்ளை ஆனை வயிறு. ஆனா அந்த சிவபெருமானுக்கு 2 பிள்ளை. இந்த விநாயகர் பெருமான் அத உட்கார்ந்துகிற வடிவில் 2 பிள்ளை சரியா போச்சு. ஓ பாகத்தெல்லாம் பாக்குறீங்களா? அப்படிதான் பண்றப்பறாங்க. சரி அதை விடு. 2 பிள்ளை ஆனால் அடியார்கள் எக்கச்சக்கமானது. எந்த நேரத்தில் அரே மகா தேவா சம்போ சிவசங்கரா அடியார்கள் எக்கச்சக்கமானவர்கள். நிறைய கதை இருக்கு, அதெல்லாம் விடு. அடியார்கள் சொன்னேன். அப்பன் சுத்திரன் மாணிக்க வாசகர் திருநான சம்பந்தர் இப்படி பக்தர்கள் எக்கச்சக்கமானவர்கள். ஆமா எந்த நேரத்திலும் ஓம் நம என்ன சொல்றமா அது 63 நாயன்மார்கள். அப்பர் சுத்திரன் மாணிக்க வாசகர் திருநான சம்பந்தர் இப்படி திருநாவுக்கரசர் பள்ளிக்கூடத்துல அது பாடத்துல. ஆமா தப்பில்ல. பூபதி சுந்தரம் இருக்கார் இருங்க. ஏப்பா நானும் ஒரு நாயன்மார் தான். ஆமா கண்ணியா ஆமா அது நாயன்மார் 2 நாயன்மார் அப்படி இல்ல அடியார்கள் எக்கச்சக்கமானவர்கள். யாரு ஏன் கேட்டா அந்த நாலாடியார் தோதிக்கும் இந்த கதைகள் எத்தனையோ கதை இருக்கு சிவபெருமானுக்கு. ஆனால் கல்லுக்குள் தேரைக்கும் நான் கருணையும் தந்தவர். அதோ வல்லாள மகாராஜாவுக்கு ஒரு பிள்ளையாக சென்றவர். இந்த திருவண்ணாமலை இந்த திருக்கைலாயம் இந்த கோயிலை கட்டி முடித்தது யார் தெரியுமா? வல்லாள மகாராஜா. ஆமா அதாவது அந்த கோயிலில் கிழக்கு கோபுரம், அந்த கிழக்கு வாசப்படி ராஜகோபுரம் கட்டி முடித்தவர் வல்லாள மகாராஜா. அவருக்கு மல்லம்மா செல்லம்மா 2 பொண்டாட்டி. மல்லம்மா செல்லம்மா 2 பொண்டாட்டி. ஆனா குழந்தை என்பது கிடையாது. ஆனால் அப்படி கட்டி முடித்து உன்னை போன்றவர் கேட்டார்கள். அடடா இந்த திருவண்ணாமலை இந்த திருக்கோயிலை அதுவும் இந்த ராஜகோபுரத்தை இவ்வளவு உயரமா இருக்கு, இவ்வளவு விசித்திரமா இருக்கு. இந்த ராஜகோபுரத்தை கட்டிய புண்ணியவான் யாரு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப வல்லாள மகாராஜா சொல்றாரு, ஐயா இந்த ராஜகோபுரத்தை கட்டி முடித்தவன் நான் தான் கட்டி முடித்தேன் சொன்னதால். ஆமா அப்படின்னு அவன் சொன்னான். அப்பவே நான் பார்த்தேன். ஏ வல்லாள மகாராஜா நான் என்று சொன்னதால் இந்த சிவபெருமான் அந்த வாயற்படியில் வருவது கிடையாது. அந்த வாயற்படி வருவது கிடையாது. அந்த ராஜகோபுரத்து வழியா வருவது கிடையாது. அப்ப எந்த வாசப்படி வருவது? அந்த ராஜகோபுரத்துக்கு பக்கம் படங்கால 4 கால் மண்டபத்து வழியா வருவது அந்த அறை உள்ளே போவது. இப்படி காலம் சென்று கொண்டிருக்கு. அந்த நேரத்தில் அது ஒரு கதை வல்லாள மகாராஜா அவருடைய உயிரை தென்திசை அதிபதி
யமன் பிடித்து விட்டான். யமன் பிடித்து விட்டான். அவனுக்கு பிள்ளை என்பது கிடையாது. அப்ப கொல்லி வைக்கிறது யாரு? யாரு இல்லையே. அப்போது பார்த்தேன். ஆஹா. 1000 இருந்தாலும் ஆயிரம் என்னுடைய இருந்தாலும் சேத்திரத்தை கட்டி முடித்தவன், ஆஹா. என்னுடைய ஆலயத்தை கட்டி முடித்தவன். முடித்தான். அதனால் அண்ணவனை நான் பிள்ளையாக சென்று சென்று அடைக்கலம் செய்து 16ஆம் நாள் ஆ, அந்த திருவண்ணாமலை இருந்து கிழக்கு நேரா நேரா 5 கிலோமீட்டர் கௌதம நதி கௌதம நதி அங்கு சென்று சென்று 16ஆம் நாள் ஆ. மாசி மகத்தன் மாசி மகத்தன்று ஈம கைகளை முடித்து முடித்து அந்த கலசத்தை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு அன்று ஒரு நாள் மட்டும் மட்டும் அந்த ராஜகோபுரத்தில் உள்ளே செல்வது. உள்ளே செல்வது. அந்த ராஜகோபுரத்து வழியாக வெளியே வருவது ஒரே நாள் மட்டும்தான். அந்த மாசி மகத்தன்று. ஆமா. அந்த கௌதம நதியில வந்து ஈமக்கரிகளை முடித்து ஆலயத்தை முடித்து சம்பந்தம் கட்டக்கூடியவர்கள் சம்பந்தனூர். சம்பந்தனூர். ஆமா, ஆஹா. அருகாமையில் இருக்கு. தலை கட்டிக்கின்னு இவங்க எல்லோரும் அங்க வந்து மாசி மகத்துக்கு தெரியும். அண்ணாமலையாருடைய மகத்தை பார்ப்பது. பார்ப்பதற்கு. அது எதனால் வல்லாள மகாராஜா ஓ அந்த ஈமக்கரிகளை முடிப்பது. முடித்து கலசத்தை எடுத்து வருவது. அப்போ ஒருவன் அடியாருக்கு அடியாராக சென்று காட்சி கொடுக்கக்கூடிய நான் கருணை வள்ளல் வரம் கொடுக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கை. யார் எதை கேட்டாலும் ஏற்ற தாழ்வு என்பது கிடையாது, பார்ப்பது கிடையாது. ஆனால் 2 மனைவி 2 பிள்ளை என்னுடைய அதிகாரிகள் 63 நாயன்மார்கள் எக்கச்சக்கமான பேர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அப்படி இருக்க ஒரு இருக்கான். எந்த நேரத்தில் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் யாரு அந்த ஏற்பாக தன்னை நானும் காத்தேன். அப்படியே ஆள் யாருங்க? இந்த உலகத்தில் படி அளக்கும் பரமக்கள் யார்? நீதான். நான் தானே. ஆமா. ஆனா ஏற்பாகன் ஒரு சிறிய அரசன். ஏற்பாகன் ஒரு சிறிய அரசன். பக்கத்துல ஏற்பாகன் ஒரு நாடு இருக்கு, கிராமம் இருக்கு. ஏற்பாகம். ஆமா, ஏற்பாகம். அது ஏற்பாக்கம். நான் சொல்வது ஏற்பாக்கம். ஏற்பாக்கம். ஆமா. அந்த நாட்டை ஆண்டக்கூடியவன் ஒரு சிறிய அரசன். அவன் என்ன செய்தான்? ஒரு தர்மக்குடி இப்படி நாட்டிட்டான். ஒரு தர்மக்குடி இப்படி நாட்டி யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கப்படும். அப்படியே தண்டனை போட்டு பறை சாட்சி என்ன தேவையோ யார் என்ன தேவையோ அதை அனைவரும் வந்து வாங்கிட்டு பாரிக் கொள்ளுங்கள். அதை என் பேரும் பார்த்துருக்கான் நாரதன். எனவே கொடுப்பதை இந்த 45 நாள் சென்று வந்தான் அந்த ஆமா. ஓ பேரன். ஆமா. அப்படி பார்த்துட்டு நேரா கைலாயம் வந்தான். ஓ பெரிய தாத்தா ஓ தாத்தா நீ என்னையா படி அளக்கிற? போயா, நீ எல்லாம் பரம கடவுள். படி அளக்கும் பரம கடவுள் என்றால் அந்த ஏற்பாக இருக்கான். அந்த ஏற்பாகன் அவன் தான் படி அளக்க பரமசிவன். அந்த பரமசிவனே அவன். என்னதான் கேட்டேன். அங்க போய் பாரு. ஓ தர்மக்குடி நாட்டி யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கப்படும். அப்படி வாரி கொடுக்கக்கூடிய படியாளுக்கு பரம கடவுள் அவன் தான். அப்படி கேவலமா பேசுறான். அவனை எப்போ பார்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நேரசமா கட்டு போனான். அந்த ஏற்பாடு நாட்டு சாமியாரா சங்கமரா அப்படி கால் கூட கட்டிட்டு இந்த சிவன் வேஷத்தை மாத்தி அப்படி போன ஒரே சாமியாரா என்ன பார்த்ததும் பாருங்கள் சுவாமி வரவேற்பு எக்கச்சக்கம். நானும் அப்படி சும்மா அனுபவத்தோட போறேன். இவனை ஒரு கை பார்க்க வேண்டும். அங்க போனதும் எனக்கு புலித்தோல் ஆசனம் விட்டு பால் பழங்களை கொடுத்து சுவாமி அது யாருடைய பாதம் பட்டது. நான் செய்த புண்ணியமோ என் மனைவி செய்த புண்ணியமோ என் நாட்டு மக்கள் செய்த புண்ணியமோ அப்படின்னு பணம் என் நாட்டு மக்கள் செய்த தபா பலமோ நீ வந்துட்டியே. அப்பா பணிவை பார்த்தா ரொம்ப ஆச்சாரம். அப்ப கேட்கிறான் சுவாமி தங்களுக்கு தேவை என்ன? உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டான். ஏற்பாகா நீ கூட சரி விடு. 32 லட்சத்துல 22 லட்சம் நீ கடன் வாங்கி போ.
அந்த ரூமே வாங்கினா பாத்ரூம்ல கூட படுத்துக்கூடாது. சரி விடு, அதை விடு. சரிங்க ஐயா. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும் ஆஹா. அப்படின்னு கேட்கிறேன். நான் என்ன செய்யணும் கேட்பாங்க. இது என்ன கொடி? தர்ம கொடி. யார் எதை கேட்டாலும் கொடுக்கப்படும். எதை கேட்டாலும் கொடுப்பியா? டேய், எதை கேட்டாலும் நீ கொடுப்பியா? கண்டிப்பா கொடுப்பேன். யார் ஏற்பாடு பார்த்து நான் சாமியாரா இருக்கு. எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் கொடுக்குறது. ஏற்பாங்க ஏற்பாக. எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் நீ கொடுப்பியா அப்படின்னு கேட்டேன். எதை கேட்டாலும் கொடுக்கிறேன். நான் தவறாத கொடுக்கின்றேன். அப்ப நான் என்ன கேட்டேன்? டேய் ஏற்பாங்க, ஏற்பாக. உன் பொண்டாட்டி என் கூட அனுப்பு. இந்த சாமியாருக்கு இது தேவையா? போய் பொன் பொண்ணு கேட்கலாம், சாப்பாடு கேட்கலாம், காசுக்கு சேனை கேட்கலாம். போய் பொண்டாட்டி கேட்கலாம். டேய் அனுப்புடா. அப்படி கேட்டீங்க? ஆமா, நான் சொல்லி வாய மூடுவதற்குள் அவன் மனைவியை அழைத்து அடியாரோடு போரில் கூட்டி அனுப்புறான். அந்த சாமியார் ஆமா, நானும் என்ன செய்தேன்? அதை அப்படி கூட்டிக்கின்னு வரேன். பார்த்தா அந்த கிராமவாசிகள் என்னடா அது? நம் நாட்டின் மகாராணி ஏதோ ஒரு சாமியார். சாமியாரே, என்ன மந்திரம் மாயம் பண்ண? எங்க மகாராணி கூட்டி போறேன். எடுக்கிறான் தடி தாம்பரம், அடிக்க வரான். ஒரே ஓட்டம் ஓடுறோம். அப்படி ஓடி ஏற்பாக ஏதோ அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு ஆளை வச்சு ஒதுக்க பாக்குறேன். அப்படி கேட்டேன். எடுத்தா வாழாயிரத்தை என்ன எவன் தடுத்தான்? அவன் பூரா பேர் வெட்டிட்டான். அப்படியே கூட்டிக்கு நேரா அப்படி போயினே இருக்க. எங்க சாணி பூட்டி வழியா அப்படி போயினே அங்க போன உடனே இது அவன் மாமியார் வீடு. ஆமா, அவன் பார்த்தான் நம்ம கோலத்தோடு தான் போட்டு கொடுத்தோம். கட்சி பார்த்தா ஒரு சாமியார் கூட போய் சாமியாரா என்ன மந்திரம் மாயம் அப்ப பூரா அடிக்க வரான். மீண்டும் ஓடியா ஏற்பாங்க அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு உன் மாமியார் சனங்க வச்சு ஒதுக்க பாக்குறியா? அப்ப அவன் நேரம் வந்தான். எவன் தடுத்தானோ அவனி வெட்டிட்டான். சுவாமி, இனிமேல் யாரும் தடுக்க மாட்டாங்க, என் மனைவி அழைச்சு போ அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி கூட்டி ஒரு அடி எடுத்துக்கும்போது ஏற்பாக உன்னுடைய பக்தியையும் உன் தர்மத்தையும் மெச்சினேன். அப்ப ரிஷபவாகனுக்கு உமா மகேஸ்வரியோடு அவனுக்கு காட்சி கொடுத்து 63 நாயன்மார்களை இயற்பக நாயனா அவன் ஒருவனும் அதுக்கு அடுத்தது திருநாட்டு குடிமக்களுக்கு அப்ப எல்லோரும் காட்சி கொடுக்க இந்த திருக்கைலாயத்தானது எல்லோருக்கும் காட்சி கொடுக்க வேண்டும். ஆனா ஒண்ணு, எந்த நேரத்திலும் என் சரீர பாகத்திற்குரிய உமா மகேஸ்வரி வருவது பாதத்து பணிவது கேள்வி சாபத்து பெறுவது என்னை விட்டு பிரிவது அன்றாட வழக்கம் குடும்பத்தில். ஆனா பசங்க 2 பேரும் வாலிப பருவமாக இருக்கிறாங்க. அழகா அந்த விநாயகரும் அப்ப முருகரும் பசங்களுக்கு கல்யாணம் ஆகல. இல்ல வாலிப பருவம் இருக்காங்க. ஆனா இத பத்தி பேசுவது கிடையாது. அந்த விநாயகர் முதல்ல கல்யாணம் பண்ணுங்க. அவனுக்கு கல்யாணம் ஆகலையா? ஆவலுங்க 3 புள்ளையும் வந்து உதைக்கும் அவனை. ஞாபகம் அப்படியா? சரி. ஆனா இருந்து எல்லோரும் காட்சி கொடுக்க வேண்டும். சரியிட பார்க்கக்கூடிய உமா மகேஸ்வரி பரமக்கடவுள் மனைவி அழைக்க இதை உமா பார்வதர் போ.
தொண்டருக்கு படியளக்கும் ஈசனவன் தோகையை எனக்கு அழைத்த ஒரு செய்தி கேட்டு கண்டுலக மாலை மார்பற்ற ஞானாதன் அவருக்கு ஆதியிலே வந்த சக்தி Thank you.